நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அரசு எந்த மாதிரி செயல்படுது அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தாவேக்காவுக்கு ஒரு பெரும் ஆதரவு இருக்கிறது அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இளைஞர்கள் மற்றும் நம்ம வளர்ந்து வரக்கூடியவர்கள் மாற்றத்தை விரும்பி பல பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த கட்சி நல்லா பண்ணணும், நல்லா ஷைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகமான ஆட்கள் கண்டிப்பா இன்றும் ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு புதிய ஆட்சி வரும்போது செட்டில் ஆகுது ஒரு டைம் ஆகும். அந்த டைம் வரைக்கும் அவங்க சில தடுமாற்றங்கள் ஏற்படதான் செய்யும். ஆனா அந்த தடுமாற்றங்கள் எந்த மாதிரியா இருக்கு அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு தமிழகத்துல வலம் கொண்டிருக்கு. இந்த அமைச்சர்களோட தலைவர் முதலமைச்சரோட சீஃப் மினிஸ்டர் அவர் நம்முடைய திரு விஜய் அவர்கிட்ட ஆரம்பிச்சு அந்த கடைக்கோடி அமைச்சர் வரைக்கும் எதனா ஒரு பிரச்சனையை ஒண்ணு ஒன்னா உண்டு பண்ணிட்டே வந்துட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே அமைச்சர்கள் அப்படின்றவங்க ரீல்ஸ் போடக்கூடிய ஒரு சாதாரணமானவர்கள் கிடையாதுன்றதை ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல இருந்து முதல்ல ஃபர்ஸ்ட் அதை எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப ஒரு அமைச்சர் ஒரு செயல் செய்யறாருன்னா அதை உடனடியா நம்ம வீடியோ எடுத்து உடனடியா இன்ஸ்டாகிராம்லயோ மற்றதையோ போட்டு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமே கண்டிப்பா ரீல்ஸாவோ இல்ல இந்த படத்துல முதல்வன் படத்துல காட்டுற மாதிரி என்ன பண்றாங்க, அர்ஜுன் அப்ப என்ன பண்ணுவார், முதல்வன் படத்துல போற இடத்துல பாத்தீங்கன்னா கேமரா கூடயே டிராவல் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு நாள் தான் முதலமைச்சரா இருப்பாரு. அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த கேமரா டிராவல் என்ன பரவாயில்ல, இவங்க எங்க போனாலுமே 24/7 அந்த கேமரா பிளஸ் அவங்களுடைய தனிப்பட்ட அந்த ஒரு போனோ இல்ல அவங்க கேமரா வச்சுட்டு அந்த எல்லாத்தையும் படம் முடிச்சு போடுறோம்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. இதுல பலது நன்றாக இருக்குது, பலது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயமாவும் இருக்கு. இப்போ ஒரு சின்ன சின்ன உதாரணம் என்னென்ன அமைச்சர் என்னென்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நம்முடைய முதல் மந்திரி கூட பாத்தீங்கன்னா ஒரு மற்றவர்கள் பேசுற மாதிரி நானும் பேசுவேன், நானும் இந்த மாதிரி இப்ப நான் சமீபமா அவர் பேசிய அந்த சட்டமன்றத்துல கடைசி நாளா அவர் பேசின அந்த பதில் கூட பாத்தீங்கன்னா, எங்களால இந்த மாதிரிலாம் பண்ண முடியும், நாங்களும் இந்த மாதிரிலாம் ஒரு பொய்யான செய்தியை நினைச்சா பரப்ப முடியும், எங்களாலே இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் பேசுறது தப்புன்றது கண்டிப்பா அவருக்கு தெரியும். ஒரு முதல்வர் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரஜைகளுக்கும் ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமான ஒரு முதல்வர். அவரு தான் தமிழ்நாட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ். அவர் தான் அவர் வச்சு அந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த மாதிரி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறான்றதை பொறுத்துதான் அந்த தமிழகத்தினுடைய ஒரு நிலையை மற்ற மாநிலம் மற்ற நாடுகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல முதல்வர் எனப்படுபவர் ஒரு சினிமா நடிகரோ இல்ல டாக்டரோ இல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனோ யாரா இருந்தாலுமே ஒரு முதல்வர் அந்த நாற்காலிக்கு உண்டான ஒரு மரியாதையை கண்டிப்பா அவர் கொடுக்கணும். அவர் அந்த மாதிரி கொடுத்தால் மட்டும்தான் அவருக்கு கீழ் இருக்கும் அமைச்சர் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு திரு விஜய் அவர்களே அந்த மாதிரியான ஒரு அதை நம்ம எப்படி சொல்றது, ஒரு முதல்வர் ஆயிட்டாரு நம்ம எப்படி அதை சொல்றது சொல்லி அவர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, நம்ம ஒரு முதல்வர், நம்ம ஒரு இத்தனை மக்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம அந்த சிறுபலித்தனமா இருன்ற அவசியமே அதுல கிடையாது. அது இந்த மாதிரி ஓடுறது, இந்த பஸ்ல இருந்து போட்டோ எடுக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி செய்கை செய்யறது, இதெல்லாம் தான் அரசியல் அப்படின்னு நினைச்சா அதுல ஒரு விஷயம் கூட அதுல கிடையாது. ஏற்கனவே நீங்க சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய அந்த பேச்சு என்ன பண்ணுச்சுன்னா பல விஷயம் அந்த இடத்துல அமுக்கி விட்டுச்சுன்றது நான் ரொம்ப ஒரு தெளிவா சொல்றேன். அதுக்கு நீங்க காரணம் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா திரு விஜய் சார் பேசுனதோட பாத்தீங்கன்னா திரு சபாநாயகர்கிட்ட முதல்ல எடுத்து அவர் என்ன கேட்கிறாரு, பர்மிஷன் கேட்கிறாரு, சார் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது சினிமாத்தனமா இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு 2-3 ஹிண்ட் மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க அதை நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த வீடியோ போட்டு கூட பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல பர்மிஷன் கேட்கிறார், அவருமே பர்மிஷன் பண்றாரு. எல்லாருமே சொல்ல தவறிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேச முயலும் போது 2-3 தடவை அவரை உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்ப சபாநாயகர் ஒரு வார்த்தை சொல்ற என்னன்னா, இப்பதான் ஒரு கோர்வையா போயிட்டே இருக்கு, அதை விடுங்க, அவர் பேசி முடிச்சுட்டோம், அப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு சொல்லி தெரியல. நீங்க மறுபடியும் அவருடைய நீங்க அன்னைக்கு பேசி உழைப்ப பாருங்க, திரு சபாநாயகர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை உபயோகிச்சிருப்பாரு. தொடர்ந்து இப்பதான் அவர் மாதிரி கோர்வையா பேசிட்டு இருக்காரு, அவர் பேசி முடிச்சுட்டோம் அப்படின்னும் போது அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு லைனப்ல போய் நிற்கிறாரு, அவர் பேசி முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன வேணா பேசுங்க, அவர் பதில் சொல்ல போறது கிடையாது, அவர் வேலை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரிதான் அன்னைக்கு அவரு சொன்ன விஷயம் இருந்தது. எனவே அது முடிஞ்சு போன விஷயமா இருந்தா கூட ஒரு முதல்வர்ன்றது ஒரு எந்த விஷயம் பேசினாலுமே அதுல பாயிண்ட்டை மட்டும்தான் பேசணுமே தவிர அனாவசியமான வார்த்தைகள் பேசக்கூடாது. அவருடைய இப்ப நீங்க திரு மு க ஸ்டாலின் அவரோட பேசியிருப்பார், திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பார், திரு அம்மா முதலமைச்சர் போட்டு அம்மா பேசியிருப்பாங்க, கலைஞர் பேசியிருப்பாங்க, எல்லாருமே பேசும்போது என்ன பண்ணா அவங்கள பத்தி கொஞ்சம் ஒரு சில போதுல தப்பே கிடையாதுன்னா எந்த விஷயம் அங்க நம்ம சொல்றதா இருந்தாலும் ஒரு குட்டாம்பக்குள்ள சொல்லாம தெளிவா சொல்ல வேண்டிய ஒரு அதாவது எந்த விதமான சாட்சிகளும் இல்லாம நம்ம அடிச்சு விடக்கூடாது. சட்டசபையில அந்த மாதிரி அடிச்சு விட்டாங்க அப்படின்னா அது நாளைக்கு ஒரு தவறான விஷயம் ஆயிடும். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். இப்ப இவர் கடைசியா சபாநாயகர் என்ன கேட்கிறாரு,
முதல்வர் வந்து நான் ஒரே ஒரு ஆக்ஷன் பண்ண நினைச்சேன், பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணாரு. இப்போ அதை வந்து சபாநாயகர் வந்து ஒத்துக்கிட்டாரு. இப்ப மறுபடியும் வந்து என்ன ஆகுது, அடுத்த சட்டமன்றம் கூடும்போது திரு உதயநிதி எழுந்து நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்டா அவரு மறுக்க முடியுமா, ஆதரிக்க மறுத்தாருன்னா என்ன ஆகும்? அன்னைக்கு உங்க முதலமைச்சர் செய்யும்போது மட்டும் சொன்னீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ எழுந்து அன்னைக்கு முதலமைச்சர் நீங்க ஆக்ஷன் பண்ணும்போது முதலமைச்சர் கொடுத்தீங்க. இந்த சட்டமன்றத்துல வந்து எல்லாருக்குமே ஒரே விதமான ஒரு நிலைதான தவிர ஒருத்தர் உயர் ஒருத்தர் தாழ்வு கிடையாது. ஒருத்தர் எம்எல்ஏ வெற்றி பெற்றவங்க. அவரு ஒரு எம்எல்ஏ பிளஸ் முதலமைச்சர், அவருக்கே ஆக்ஷன் நீங்க கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஆக்ஷன் கொடுக்க கூடாதா, நான் ஒரு குட்டி கதை சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் அமைச்சா இதனுடைய மாண்பு என்ன ஆகும்? சோ இந்த முதல் கோணல் முற்றிலும் கொள்ற மாதிரி நம்ம நாட்டினுடைய முதல் அமைச்சர் அவரே அப்படி இருக்கும்போது மத்த அமைச்சருடைய நிலைமை எப்படி இருக்குன்றத நம்ம யோசிச்சு பார்த்தாலே நமக்கு மண்ட காயுது. அதுல மெயினா வந்து அது அடுத்த கட்ட தலைவரா, அது விஜய்க்கு அடுத்த கட்ட தலைவரா அங்க இருக்கிறது யாருன்னு நம்ம புஷியானது. அவர் சென்ற முறை சட்டமன்றத்தில் அவர் பேசுறதே வந்து 1 நிமிஷமா 2 நிமிஷமா சொல்லி தெரியல. அவர் என்ன பேசினாரு வெளில சுத்தமா வரல. ஆனா அதுலயுமே அவர் பேசும்போது 1008 பிழைகளோட பேசினான்னு எல்லாருமே சொன்னாங்க. அவர் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உஷாரா எதுலையுமே ரொம்ப இன்வால்வ் ஆகாம ஓரமா வர மாட்டேன், எங்கன்னா போய் திறக்கிறது, ரிப்பன் கட் பண்றது, அந்த மாதிரி அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டாங்க, சார் நீங்க வாய் மட்டும் திறந்துடாதீங்க சார், அமைதியா இருங்க சார், அதான் சார் நம்ம நல்லது, நீங்க என்ன வாய் விட்டுட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம கட்சியில இருக்கிற அமைச்சர் ஒரு மாணவ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, வாய் மட்டும் ரொம்ப திறந்துடாதீங்கன்னு சொல்லி அவரை அடங்க ஒடுக்கமா ஒரு ஓரமா அவரை உட்கார வச்சுக்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்போ விஜய் சார் பேசுறாரு இல்லையோ, நம்ம ஏற்கனவே சொன்னோம், எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி வந்து நிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரா இருக்கிறது யார் அப்படின்னா திரு ஆதவ் அர்ஜுனா. அவர் வாயை திறந்தாலே உண்மை அப்படின்றது, உண்மைக்கும் அவருக்கும் பல மைல் தூரம் பொழுது எதை சொன்னாலுமே அது வந்து தப்பா இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரிதான் அவர் மாரத்தான் ஓட்டு போடும்போது சொல்ல வேண்டியதான், பெருமையா பேச நம்ம தமிழக முதல்வர் வந்து அழகா இந்த மாதிரி வந்து 3 கிலோமீட்டர் ரன் பண்ணிடுறாரு. தமிழக இது வரைக்கும் வந்து தமிழக முதலமைச்சர் யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் ஓடி இருப்பாரா, அம்மா ஓடி இருப்பாங்களா, கலைஞர் ஓடி இருப்பாரா, அப்படியே பேசிக்கலாம். ஏன்னா அப்ப அவங்களுக்கு வந்து வயசு வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட அவங்களாம் ஓடி இருக்காங்களான்னு சொல்லி கேட்டா கூட பரவாயில்ல, அது வந்து பொறுத்து போலாம். ஆனா இந்தியாவிலேயே யாருமே ஓடலை அப்படின்னும் போது அந்த வார்த்தையை உபயோகிக்கும் போது ஒரு அமைச்சர் அந்த வார்த்தையை உபயோகிக்கும் போது நீங்க முன்னாடி செக் பண்ணிருங்களா, ஒரு வார்த்தை வந்து நீங்க மேடையில பேசுறீங்களோ இல்ல அது வந்து ஒரு அரசாங்க நிகழ்ச்சி தான், அது வந்து ஒன்றும் ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றும் கிடையாது, ஒரு கட்சி மேடை கிடையாது. அங்க சொல்லும் போது இப்ப எவ்வளவு பெரிய ட்ரோல் மெட்ல இருக்கீங்க பாத்தீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியுதா இல்லையானே எனக்கு தெரியல. ஏற்கனவே ஃபருக் அப்துல்லா அப்படின்றவர் வந்து ஜம்மு காஷ்மீரோட முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறார் அப்படின்ற செய்தி வந்து இன்னைக்கு பரவி அவர் ஆதவ் அர்ஜுனா எதை திறந்தாலுமே வாயை திறந்தாலுமே கப்சா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்திருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. அடுத்து ராஜ்மோகன் அவர்களும் அதே மாதிரிதான், முகத்தை எப்பயுமே அவர் வந்து உலகத்திலே எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா எந்த விஷயம் எடுத்தாலும் அவர்கிட்ட அப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கிற மாதிரி எல்லாமே நடந்துப்பாரு. இப்ப கூட சட்டமன்றத்துல கூட லாஸ்டா வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் போன்ற எதிர்கட்சி மெம்பர்லாம் கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அவர் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ மணி நேரம் பேசுறதா வந்து திரு உதயநிதி அடுத்த நாள் சொல்றாரு. நம்ம ஜேசிடி பிரபா நம்ம சபாநாயகர் சாரும் அதே தான் சொல்ற, ராமங்க முடிஞ்ச தெரியாம அவர் பேசியிருந்தாருங்க, நாங்க என்னங்க பண்றது, கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி ட்ரீட் பண்றது நம்முடைய ராஜ்மோகன் சார். அதுக்கு அடுத்து நீங்க அப்படியே அங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம இப்ப கூட இன்னைக்கு இந்த கில்லி சதீஷ்னி ஒரு அமைச்சர், எல்லா அமைச்சரோட பேரும் எல்லாம் சரியா சொல்ல முடியும், தப்பா எடுத்துக்கணும்னா இன்னும் சரியா வந்து நம்ம மைண்ட் வந்து உட்காரல. அல்லது கில்லி சதீஷ் அப்படின்ற ஒரு அமைச்சர் வந்து இன்னைக்கு இந்த நம்மளுடைய சேப்பாக் ஸ்டேடியத்துல போய் அந்த போதை மருந்து மாதிரி இருக்கிற ஒன்றை வந்து அவர் வந்து தட்டி அது சாப்பிடுற அந்த வீடியோ வந்தது. அதை வந்து அவர் வந்து மருந்து குழந்தைங்க போன மாத்திரைன்னு சொல்லி சொன்னாரு. அதை பத்தி விளக்கம் திரு மாரிதாஸ் அவர் வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கிறாரு. அதை அவர் வீடியோ போய் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல போயிட்டு அவரு போய் மாட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த தொழில்துறை மந்தின்னு ஒருத்தர் கீர்த்தனா ஒருத்தரை போட்டுக்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஆதரவுக்கும் ஒரே போட்டி தான். இவர் அதிகமா புழுறாரா இல்ல இவங்க அதிகமா புழுறாங்களான்றதான் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் சொல்றாங்க, சொல்லும் போது அழகா ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா அதுவும் அவங்க பண்றது இல்லை. அடுத்து சிடிஆர் நிர்மல்குமார் அவரும் அதே மாதிரி தான். ராஜ்மோகன் ஒரு பக்கம்னா சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பக்கம். ராஜ்மோகன் வந்து எல்லாமே தெரிஞ்ச அமைச்சர் மாதிரி இருப்பாரு திரு ராஜ்மோகன். திரு சிடிஆர் நிர்மல்குமார் எல்லாமே ரொம்ப சாதாரணமா சர்வசாதாரணமா அடிச்சு போடுறவருமே எல்லாமே அடிச்சு அது அப்படிங்க இது இப்படிங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமா பேசுறது திரு சிடிஆர் நிர்மல்குமார். அவர் வந்து அது அவ்வளவுதாங்க, அது இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க, அது பாருங்க அவங்க மாட்டினாங்க பாருங்க, இப்படி எல்லாமே ரொம்ப அசால்ட்டா பேசக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு குரூப்ல ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி திரு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அவர் பேசுறதோ அன்னைக்கு என்ன பண்ண ஃபியூஸ் கேரியரை பிடிங்கி ஒரு அல்வா, அடுத்து வந்து பத்தல, அடுத்து வந்து எங்களுக்கு வேண்டியது இருக்கு ஆனா வந்து லோடு பத்தல. நான் அன்னைக்கே சொன்னேன், நாங்க எங்களை போட்ட ஆட்கள் பல பேர் சொன்னாங்க தாராளமா டைம் எடுத்துங்க, சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷன் உண்மையா சொல்லுங்க, சொல்லிட்டு 6 மாசம் டைம் வாங்கிங்க, 6 மாசம் கரண்ட் போகிறதாங்க செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க நான் தரேன். நம்ம பொலிசோடைய அம்மா வந்து 2011 மறுபடியும் நான் வந்து அம்மாவை ஏன் அதுல வந்து சொல்றேன்னா, அம்மாவுடைய சாதனை வந்து பல பேரால பேசப்படக்கூடிய சாதனைகள். 2011 அம்மா வந்து ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா என்ன ஆகுதுன்னா
திரு ஆப்போசிட் கட்சி வந்து பாருங்க அவங்க ஆட்சி வந்து பாலாறும் தேனாரும் ஓடுன்னு சொல்லி இப்ப எப்படி திமுக எப்படி வைப்ரண்டா இருக்கும் அதே மாதிரி தான் அப்பயே இருந்தது. அப்பயும் வந்து அதான் சொல்லிட்டு இருந்தாங்க பயங்கரமா ஆகும் சொன்னீங்களே ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஆவின் பால் விலை அப்புறம் கரண்ட் விலை ஏத்துனாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. அப்ப அம்மா என்ன இந்த மாதிரி பாலாறும் தேனாரும் ஓடுறதுல ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி எதிர்கட்சி விமர்சனம் பண்ணும்போது அம்மா என்ன பண்ணாங்க, நேரா போயிட்டு சட்டமன்றத்துல உட்காந்து என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற மக்கள்கிட்ட அங்கிருந்து மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்றாங்க. சட்டமன்றத்துல உட்காந்துட்டு மக்களே நீங்க வந்து என்ன வந்து வாக்களிச்சிங்க, நான் வந்து பணம் தான் நினைச்சேன். ஆனா இப்ப சென்ற ஆட்சியில இருந்த சில விஷயங்களால குளறுபடிகளால என்னால எடுத்தோன்னு உடனே செய்ய முடியாது. முதல்ல இந்த ஆடுற கப்பல் வந்து சரி பண்ணு. இப்ப எப்படி தாவேக்கு வந்து வெள்ளை அறிக்கை விட்டு பீது அப்படின்னாங்க, அதே மாதிரிதான் போலீஸ் அம்மாவும் 2014 இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டு எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. 6 மாசத்துல இந்த விலையேற்றத்தை நீங்க பொறுத்துக்குங்க. நீங்க பொறுத்துக்குதாங்க அவனும் வேற ஆப்ஷன் இல்லை. இது நீங்க பொறுத்து நீங்க எடுத்தாதான் நம்ம தமிழகத்தினுடைய நம்ம நிதிநிலைமையை சரி பண்ண முடியும்னு அவங்க சட்டமன்றத்துல உட்காந்து பேசுறாங்க. எல்லா மக்களும் ஏத்துக்கிட்டாங்க. அது என்ன, ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு சட்டமன்றத்துல ஒரு பொய்யான தகவலை சொல்லக்கூடாது. அதே மாதிரி திரு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அந்த இதெல்லாம் பார்க்கணும். அந்த பழைய அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து வச்சு பாருங்க. அதிமுகவை நீங்கள் அபகரிக்க நினைப்பது முக்கியம் கிடையாது. அதிமுகவில் இருந்த முதல்வர்லாம் எந்த மாதிரியான ஒரு பேச்சு எடுத்தவங்க, எப்படி மக்களுக்காக வாழணுன்ற அந்த வரலாறை ஃபர்ஸ்ட் படிங்க. அப்ப அந்த வரலாறை படிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அம்மா பேசுறது, அந்த காலத்து அமைச்சர்கள் பேசுறது எல்லாமே நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்க நல்லா வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தவர் வந்து நம்முடைய விஜய் சாரோட ஃப்ரெண்டு, அவர் பேர் எனக்கு சரியா எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகல. அவரு ஒரு அமைச்சருக்கு தூத்துக்குடியில இருக்காரு பாருங்க. தூத்துக்குடி வந்து நான் வந்து துறைமுக நகரமாக்க போறேன்னு சொன்னார் பாருங்க. அவரும் அதே மாதிரிதான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு என்ன பண்றாரு, செக் பண்றேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து ரீல்ஸ் விட்டு போடுறாரு தவிர பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டு ஓடி போயிடுறாரு. இந்த மாதிரி பல அமைச்சர்கள், கீர்த்தனா மேடத்தை பத்தி நான் சொன்னேன் ஏற்கனவே. சில பேர்லாம் வந்து என்ன பண்றாங்க, லைம் லைட்ல இருக்கிறாங்க. சில பேர் வந்து லைம் லைட்ல இல்லாம தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கிறவங்க வந்து பெரிய வந்து பிரச்சனை வந்து மாட்ட மாட்டாங்க. அவங்க மாட்ட என்ன பண்றாங்க, அவங்க வேலை என்ன அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா இந்த ரீல்ஸுக்கு ஆசைப்படுற பல அமைச்சர்கள் வந்து பல பிரச்சனை வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த ரீல்ஸுக்கெல்லாம் வந்து தலைவராக இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தின் முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு தான் வந்து இப்ப இருக்கிறதுலே வந்து ஒரு நாள் வந்து ஒரு விஷயத்த வந்து சிறப்பா பண்றதா நினைச்சு தப்பா பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து முதல்ல நம்ம சரியா ஒரு முதலமைச்சர் அப்படின்றவர் வந்து ஓடணும், ஆடணும், போட்டோ எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. முதல்ல எப்படி வந்தீங்க, ஸ்டார்டிங் என்ன சொன்னாரு பாரு விஜய் சார், கரெக்டா 10 மணிக்கு உள்ள வந்துடுறாருப்பா, கரெக்டா 5 மணிக்கு வெளில போயிடுறாருப்பா அப்படின்ற ஒரு பேரை வாங்குறாரு. அப்புறம் அவரே சொல்லினாரு, கோட்டு போடல, கிண்டல் பண்ண கிளி பண்ண யாரும் எதுவுமே பண்ணல. ட்ரெஸ் நீங்க என்ன வேணா போடலாம், எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போலாம். ஆனா அவசியம் ஏற்படும் போது வரீங்களா அப்படின்றது மட்டும்தான் இங்க பிரச்சனை. நீங்க 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்து 5 மணிக்கு போற ஆள் நம்மளுக்கு தேவையில்லை. எந்த இடத்துல எந்த பிரச்சனையும் அங்க போய் நிக்கக்கூடிய ஒரு முதல்வர் தான் தேவை. திரு ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 74 வயதான கூட பாத்தீங்கன்னா இப்ப கரூர்ல ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி எங்க நடந்தாலுமே அந்த அமைச்சர்களும் அவங்க முன்னாடி போய் நிற்பாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இன்றைக்கு இருக்கிற நிலைமையில நடக்கக்கூடிய எந்த ஒரு அசம்பாவித நிகழ்ச்சி எதுக்குமே வந்து தாவேக்கா அமைச்சரும் சரி, தாவேக்காவின் முதல்வரும் சரி, எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரே ஒரு நடமாட முதலமைச்சரா இருக்கிறது திரு ஆதவ அர்ஜுனா மட்டும்தான். அங்கங்க போய் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு தவிர மற்ற அமைச்சர்கள் சரியான முறையில போய் பார்த்து சரியான முறையில் அதை மக்களுக்கு உண்டான ஒரு வேலையை செய்யணும். மக்கள் வாக்களிச்சிட்டாங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்கள் ஆட்சி இருக்கும் வரை, நான் வந்து உங்க 5 வருஷம் ஆட்சி நடக்குமாலாம் என்னால எங்களை போற நாடுகள் வந்து கான்பிடண்டா சொல்ல முடியாது. உங்களை ஆட்சி இருக்கும் வரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கான சேவை செய்ய நீங்க தயாராகணும். மக்களுக்கான சேவை நீங்க செய்ய தயாராகும் போது மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் அங்க போய் நிக்கணும். நீங்க கரூர்ல இருந்து ஓடி வந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் எங்க செந்தில் பாலாஜி போயினாரு, அதுக்கு அடுத்த சமயம் எங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் போய் நின்னாரு. அந்த அளவுக்கு வந்து திமுக அதிமுக ரெண்டும் அவ்வளவு ஒரு வேகமா செயல்படக்கூடியவர்கள். ஆனா இப்ப நீங்க தான் ஆளும் கட்சியா இருக்கீங்க, நீங்க போய் சொன்னாதான் உங்க வேலை நடக்கும். அப்ப நீங்க அமைச்சர்களை வந்து எல்லாரையும் ஓட வைக்கணும். திரு விஜய் அவர்களும் மாரத்தான்ல ஓடுறதை விட எங்கெங்க பிரச்சனையோ, விவசாய பிரச்சனையே அங்க ஓடணும், ஒரு சின்ன சிறுமி கற்பழிப்பா அங்க ஓடணும், ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா அங்க ஓடணும், மேகதாது பிரச்சனையா அது சம்பந்தப்பட்ட இடத்துக்கு ஓடணும். இந்த மாதிரி பல இடத்துக்கு வந்து நீங்க வேகமா மாரத்தான்ல ஓடுறதை விட அந்த இடத்துக்கு வேகமா ஓடி பொறுப்பான பதில்களை சொல்லி ஒரு முதலமைச்சருக்கு உண்டான ஒரு தகுதி, அந்த அமைச்சர் உண்டான தகுதியோட வந்து நீங்க டிராவல் பண்ணா மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கும் இன்றைய அவலநிலை வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.